இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையை பாருங்கள். சூரியன் காலையில உதிக்கிறது, உதிக்கும் பொழுது சரியாக அந்த நேரத்தில் உதிச்சிருது. அதே மாதிரி மறைய வேண்டிய நேரத்தில் சரியாக மறைஞ்சிருது. என்னைக்காவது சூரியன் உதிக்காம போயிருக்கிறதா அல்லது சூரியன் மறையாம என்னைக்காவது போயிருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியாக பேணுகிறது உலகத்திற்குரிய மிகப்பெரிய பெரிய பிரம்மாண்டமான அந்த அல்லாஹ்வுடைய படைப்புகள் பேணி வருகிறது. அந்த சூரியன் தினந்தோறும் உதிக்கும் பொழுது அந்த மனிதர்களை பார்த்து, நம்மை பார்த்து சொல்லுமாம், ஓ மனிதா, என்னுடைய சைஸ் பாரு, என்னுடைய இந்த சைஸை பாரு, நீ எவ்வளவு பெருசா இருக்கிற, நான் எவ்வளவு பெருசா இருக்கிறேன். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பாக நான் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளையை மாறு செய்யாம சரியாக அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி நடந்து கொள்கிறேன். ஆனா நீ உன்னுடைய சைஸ் என்ன, நீ எப்படி அல்லாஹுக்கு மாறு செய்கிறான் என்பதாக இந்த சூரியன் தினந்தோறும் நமக்கு பார்த்து சொல்கிறான். எனவே நிச்சயமாக அல்லாஹ் கொடுத்த இந்த நேரத்தை நாம் கண்ணியமாக நினைத்து அல்லாஹுக்காக வேண்டி அதிகமாக இபாதத்துகள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் சரியாக வணங்கக்கூடிய, அவனுக்கு இபாதத் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் நம்முடைய வியாபாரங்களில், நம்முடைய தொழில்களில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன்.